இன்று முழு உலகத்திலும் மார்க்க அறிஞர்கள் சாறை சாறையாக ஒவ்வொருவராக மரணிக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களை, மார்க்க அறிஞர்கள் மரணிப்பது உலக அழிவுடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஏசியா கண்ட்ரிகளை எடுத்தாலும் சரி, ஐரோப்பாவை எடுத்தாலும் சரி, அரபு நாடுகளை எடுத்தாலும் சரி, முக்கியமான மார்க்க அறிஞர்கள் எல்லாம் மரணிக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ந்து உலக அழிவுடைய அடையாளங்களை நாங்கள் தெளிவாக ஒவ்வொரு பதிவில் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை, உண்மை நிலவரங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்ற விடயத்திலே 130க்கு மேற்பட்ட அடையாளங்களை வகைப்படுத்தினார்கள். அதாவது 130க்கு மேற்பட்ட சிறு அடையாளங்களை வகைப்படுத்தினார்கள். இவைகள் எல்லாம் நடந்துவிட்டால் மறுமை நாளுடைய உலக அழிவுடைய அந்த பெரிய 10 அடையாளங்கள் உடனடியாக நடந்துவிடும். இது வந்துவிட்டால் உலக அழிவு தான். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகைப்படுத்திய சிறு அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான் இன்று நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅ, மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று தான் அய்யுர்ஃபஅல் இல்ம், இல்ம் அறிவு கைப்பற்றப்படும், வயظஹரல் ஜஹல் மடமை தோன்றும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்திலே அறிவு இல்ம் கைப்பற்றப்பட்டு விட்டால் அந்த இடத்திலே மடமைகள் உருவாகுவது சகஜம். கண்ணியமானவர்களே, மடமை உலகத்திலே நிகழும் பொழுது அல்லாஹ்வுடைய பயம் இருக்காது, மார்க்கத்தை பற்றி எந்த ஒரு அறிவும் இருக்க முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே மடமை தோன்றிவிட்டால் வயஃஷு ஸினா, விபச்சாரம் பரவும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். விபச்சாரத்தை பற்றி குர்ஆன் வலா தக்ரபு ஸினா, நெருங்கிவிட வேண்டாம் என்று கூறுகிறது. மார்க்கம் இல்லாத சந்தர்ப்பத்திலே மனோ இச்சையின்படி மனிதன் நடக்க ஆரம்பிப்பான். அறிவு கைப்பற்றப்பட்டு விட்டால் அவனிடத்திலே மடமை அதிகரித்துவிடும். மனோ இச்சையை அவன் 100க்கு 100 பின்பற்ற ஆரம்பிப்பான். இப்படி பின்பற்றினால் முதலாவது நடக்கக்கூடிய பயங்கரம் என்ன? விபச்சாரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இல்ம் கைப்பற்றப்படும் என்று சொன்னால் எப்படி கைப்பற்றப்படும்? ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருந்த மார்க்க சட்டத்தை அல்லாஹ் அப்படியே வானத்துக்கு உயர்த்தி விடுவானா என்று பார்த்தால், அருமையானவர்களே, இது எப்படி கைப்பற்றப்படும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே தெளிவாக சொன்னார்கள். அது இன்று கண்முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். பயங்கரமான ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத், அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பதுல் இல்ம இன்திஸாஅன், அல்லாஹ் ஒரே தடவையாக இந்த இல்மை, அறிவை அல்லாஹ் கைப்பற்றி விட மாட்டான் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவை அல்லாஹ் ஒரேடியாக கைப்பற்றி விடுவானா என்று சிலர் கேட்பார்கள். அவர்களுக்குரிய பதிலை தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த இல்மை அல்லாஹ் ஒரேடியாக கைப்பற்றி விட மாட்டான். வலாக்கின் யக்பதுல் இல்ம பிகபதில் உலமா, மாற்றமாக உலமாக்கள், மார்க்க அறிஞர்களை மரணிக்க செய்வதை கொண்டு அல்லாஹ் இந்த மார்க்க அறிவை கைப்பற்றுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இல்ம் என்பது குர்ஆன் ஹதீஸுடன் சம்பந்தப்படக்கூடிய அறிவுக்கு தான் சொல்லப்படும். இந்த அறிவை கற்றவர்கள் யார்? மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள். இன்றைய காலத்தை எடுத்துக்கொண்டால், நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டாலும், ஸ்ரீலங்காவிலே முக்கியமான எத்தனையோ மார்க்க அறிஞர்கள், அறிவிலே, இபாதத்திலே முன்னோடிகளாக இருந்தவர்கள் இன்று இல்லை. கண்ணியமானவர்களே, பலரை பேரிட்டு சொல்லலாம், அந்த அளவுக்கு அதிகமானவர்கள் இன்று சமூகத்திலிருந்து மரணித்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, இவர்கள் மரணிப்பது நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இழப்பு. கண்ணியமானவர்களே, மார்க்க அறிஞர்கள் இல்லாவிட்டால் மார்க்க சட்டத்தை நாம் யாரிடம் போய் கேட்டுக்கொள்வோம்? அறியாமையில் மூழ்கிவிடும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த இல்மை, குர்ஆன் ஹதீஸுடைய இல்மை கைப்பற்றுவது எப்படி தெரியுமா? மார்க்க அறிஞர்களை மரணிக்க செய்வான். சவுதி அரேபியாவை எடுத்துக்கொண்டாலும் முக்கியமான எத்தனையோ உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள், சென்ற வாரம் கூட ஷேக் மதுஹலி என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஒருவர் மரணம் அடைந்தார். அவருடைய ஜனாசாவிலே ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். இப்படி ஒவ்வொரு நாட்டை எடுத்துக்கொண்டாலும், ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், இதே
போல இந்தியாவாக இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், ஏசியா கண்ட்ரிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான உலமாக்கள், யூரோப்பிலே இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள், மிடில் ஈஸ்டிலே இருக்கக்கூடியவர்கள், ஆப்பிரிக்காவிலே இருக்கக்கூடியவர்கள், இப்படி முழு உலகத்திலே இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் இன்று சாறை சாறையாக மரணிக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களை, இது மறுமை நாளுடைய அடையாளம், உலக அழிவுடைய அடையாளம். நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? எந்த அளவுக்கு அல்லாஹ் மார்க்க அறிஞர்களை மரணிக்க செய்வான் என்றால், எந்த ஒருவரும் உலகத்திலே மிகுதமாக இருக்க மாட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இத்தஹதன் நாசு ரூஸன் ஜுஹாலன், மக்கள் தலைவர்களாக மடையர்களை எடுத்துக் கொள்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவர்கள் தலைவர்களாக வந்து சம்பந்தமே இல்லாத விடயங்களிலே தீர்ப்பளிப்பார்கள். ஃபசுஇலு, ஏதாவது மார்க்க சட்டத்தை மக்கள் அந்த தலைவர்களிடத்திலே, அந்த மடையர்களிடத்திலே கேட்டால், ஃபஅஃப்தௌ பிகைரி இல்மின், எந்த மார்க்க அறிவு இல்லாமல் தீர்ப்பளிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு தானும் வழிகெடுத்துக் கொள்வார்கள், மற்றவர்களையும் வழிகேட்டிலே தள்ளிவிடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த காலத்தை தான் நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்றும் இதனுடைய எத்தனையோ அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. மார்க்கத்தை படித்தவர்கள் உலமாக்கள் பல வருடங்கள், 7-8 வருடங்கள் கஷ்டப்பட்டு கால் படித்து இந்த இல்மை, குர்ஆன் ஹதீஸுடைய அறிவை இவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இன்று பொதுமக்களே ஃபத்வா கொடுக்கக்கூடிய நிலைக்கு மாறிவிட்டார்கள். ஏதாவது ஒருத்தர் வந்து கேட்டால், நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? அவர் கூறுகிறார், இப்படித்தான், எனக்கு நிக்கா விஷயத்தில் ஒரு சந்தேகம் இருக்கிறது, அதனால் இந்த ஆளுமிடத்திலே கேட்பதற்கு நான் செல்கிறேன். உடனே அவர் கூறுவார், என்ன சொல்லுங்கள். அவர் ஒரு பொதுமகன். கண்ணியமானவர்களே, அவர் இடத்திலே சொன்ன பொழுது இது செய்ய முடியும், இது செய்யக்கூடாது என்று எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அவர் ஃபத்வா கொடுக்கக்கூடிய, தீர்ப்பளிக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். இவர் சொல்வது சரிதான் என்று நம்பி இவரும் போய் அந்த விடயத்திலே அமல் செய்கிறார். ஆனால் மார்க்கத்திற்கு முரணாக அந்த விடயம் இருக்கும். அமல் செய்ததினால் இவரும் வழிகேட்டிலே தள்ளப்படுகிறார். பொய்யாக தீர்ப்பளித்ததின் காரணமாக இவரும் அல்லாஹ்விடத்திலே மாட்டிக்கொள்கிறார். இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், மக்கள் மடையர்களை தலைவர்களாக எடுத்துக்கொண்டு அவர்களிடத்திலே மார்க்கத்தை பற்றி கேட்டால், எந்த ஒரு மார்க்க அறிவு இல்லாமல் அவர்கள் தீர்ப்பளித்து விடுவார்கள். இதனால் இவர்களும் வழிகேட்டிலே தள்ளப்படுவார்கள், அவர்களும் வழிகேட்டிலே உள்ளாக்கப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று ஏராளமான இடங்களிலே நடக்கிறது. கண்ணியமானவர்களே, மார்க்க அறிஞர்களிடத்திலே போய் தீர்ப்பு கேட்பது இன்று படிப்படியாக குறைந்து விட்டது. இன்று பொதுமக்கள், அவாம்கள் தீர்ப்பளிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எதை வைத்து அவர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள்? ஒழுங்காக சூரா ஃபாத்திஹாவை ஓதக்கூடிய தெரியாதவர் இன்று மார்க்க விடயத்திலே மூக்கை நுழைக்கக்கூடிய காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது நபி அவர்களுடைய வார்த்தை எப்படி பொய்யாக முடியும்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று உலமாக்கள் சாறை சாறையாக அல்லாஹ்விடத்திலே போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தித்தான் வைத்திருக்கிறான். எந்த இடத்திலும் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படியாப்பட்ட கெடுதியை ஏற்படுத்த மாட்டான். மார்க்கத்தை படித்ததின் காரணமாக அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உலகத்திலும் உயர்த்தித்தான் வைத்திருந்தார். இதே போல மறுமையில் சுவர்க்கத்திலும் அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்து தான் இருக்கும். கண்ணியமானவர்களே, ஏன்? குர்ஆனுடன் யார் சேர்ந்தாலும் குர்ஆனுக்கு என்ன கண்ணியமோ இதே போலத்தான் குர்ஆன் உடையவர்களுக்கும் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கிறான். ரிஜாலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபர்கள், இந்த குர்ஆன் ஹதீஸுடன் தொடர்பு பட்டவர்கள். தெளிவாக ஹதீஸில் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி அஹ்லீன், அல்லாஹ்வுக்கு குடும்பம் இருக்கிறார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். யார் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது, அஹ்லுல் குர்ஆனி வ ஹாஸத்து, குர்ஆனுடையவர்கள் தான் அல்லாஹ்வுடைய குடும்பம் என்று அவர்களுடைய கண்ணியத்தை இந்த வார்த்தையின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது மட்டுமல்ல, மறுமை நாளிலே உயர்ந்த அந்தஸ்து யாருக்கு? குர்ஆனை மனனமிட்ட அந்த ஹுஃபாதுகளுக்கு. கண்ணியமானவர்களே, குர்ஆனுடன் எது சேர்ந்தாலும் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான். ஆகவே உலமாக்கள், மார்க்க அறிஞர்களை இன்று எத்தனையோ பேர் ஏசி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நன்றாக ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய இல்மை கற்றவர்கள், அல்லாஹ்வுடைய நபர்கள். அல்லாஹ்வுடைய நபருக்கு யாராவது ஒருவர் ஏசினார், அல்லாஹ் அந்த இல்முடைய வாசத்தை இவருடைய குடும்பம் என்ன 7 பரம்பரைக்கே கொடுக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, மிகப்பெரிய ஜஹாலத்திலே, மடமையிலே இவருடைய பரம்பரை ஆக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் தான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களை, தெளிவாக ஹாக்கிமுடைய ரிவாயத் வருது. அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் சொன்னார்கள், உஹ்து ஆலிமன், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்க அறிஞராக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். அதற்கு முடியவில்லை என்று சொன்னால், அவ் முத்தஅல்லிமன், மார்க்க அறிவை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவனாக நீங்கள் இருங்கள். அதற்கு முடியவில்லை என்று சொன்னால், அவ்
லஹு முஸ்தமிஅன், அந்த மார்க்க அறிவை காது தாழ்த்தி கேட்கக்கூடியவராக நீங்கள் இருங்கள். அதற்கும் முடியவில்லை என்று சொன்னால் அவ் முஹிப்பன், இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள். வலா தக்குனில் ஹாமிசா, ஐந்தாவது நபராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அப்படி ஆகினால் நீங்கள் அழிந்து போய் விடுவீர்கள் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன் துப்கிதல் இல்ம வ அஹ்லஹு, இந்த மார்க்க அறிவையும் இதனுடன் சம்பந்தப்பட்டவர்களையும் கோபிக்க கூடியவர் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். யாரையும் விமர்சிக்க கூடாது. இந்த குர்ஆன் ஹதீஸை மேலோட்டமாக படித்துவிட்டு தீர்ப்பளிப்பதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை. இன்று எத்தனையோ பேர் கண்ணியமானவர்களே மேலோட்டமாக குர்ஆனுடைய வசனங்களை ஓதிவிட்டு தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஃபத்வா கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான மார்க்க அறிவும் இல்லாமல். அதற்காகத்தான் தஃப்சீருடைய கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது, ஹதீஸுடைய கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆழமாக ஆராய்ந்து தான் நாங்கள் ஒரு விடயத்தை தீர்ப்பளிக்க வேண்டும். அல்லாஹ் இந்த இல்முடைய பாக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய குடும்பத்திலும் ஏற்படுத்துவான். ஆகவே பயங்கரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி அவர்கள் சொன்ன எல்லா அடையாளங்களும் தெல்ல தெளிவாக நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே எஞ்சிருக்கக்கூடிய காலத்திலே நாங்கள் உலமாக்களை, மார்க்க அறிஞர்களை, இல்மை விமர்சிக்காமல் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.